வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். காரைக்கால் பகுதிகளிலும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கனமழை எச்சரிக்கை காரணமாக காரைக்காலில் உள்ள அரசு, தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. புதுச்சேரி எம்எல்ஏ GNS ராஜசேகரன் கோரிக்கை விடுத்ததன் பேரில் அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. சோழவரம் ஏரியில் இருந்து கொசஸ்தலை ஆற்றுக்கு 200 கன அடி உபரி நீர் திறப்பு. கனமழை முன்னெச்சரிக்கையாக அதிகாரிகள் நடவடிக்கை. நடப்பு மண்டல மகரவிளக்கு சீசனுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை திறப்பு. தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு முன்னிலையில் மேல் சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடையை திறந்து வைத்து தீபாராதனை. கார்த்திகை மாத பிறப்பை ஒட்டி மாலை அணிந்து விரதத்தை தொடங்கிய ஐயப்ப பக்தர்கள் அதிகாலையில் குளித்து நீராடி கோயில்களுக்கு சென்று துளசி மாலையை கழுத்தில் அணிந்து விரதத்தை தொடங்கினர். கேரளாவில் அமீபா காய்ச்சல் பரவி வரும் நிலையில் பம்பையில் நீராடும் பக்தர்கள் மூக்கை 2 விரல்களால் அடைத்தபடி நீராட சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். நீரில் பூச்சிகள் இருந்தால் அவை மூக்கிற்குள் நுழைந்து விடுவதை தடுக்கும் வகையில் கட்டுப்பாடு விதிப்பு. சபரிமலை செல்லும் பக்தர்கள் வசதிக்காக சேலம், ஈரோடு, திருப்பூர் வழியாக 7 சிறப்பு ரயில்கள் இயக்கம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. துணைவேந்தர்கள் நியமன மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காததை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. தமிழ்நாட்டில் இதுவரை 6 கோடி SIR படிவங்கள் விநியோகம். தமிழ்நாட்டில் 93.67% SIR படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். SIR படிவத்தில் விவரங்கள் தன்னால் சரிபார்க்கப்பட்டது என்ற உறுதிமொழியை வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் வழங்க வேண்டும். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வலியுறுத்தல். SIR நடவடிக்கை நடைபெற்று வரும் 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகிகளுடன் நாளை காங்கிரஸ் தலைமை ஆலோசனை. சம்பந்தப்பட்ட மாநில நிர்வாகிகள் டெல்லி வருமாறு அக்கட்சி தலைமை அழைப்பு. கனமழை எச்சரிக்கை காரணமாக SIR தொடர்பாக சென்னையில் இன்று நடைபெற இருந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஒத்திவைப்பு. நவம்பர் 20ஆம் தேதி ராஜரத்தினம் மைதானம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக அறிவிப்பு.
அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கை தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்லை. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த கொள்கையும் கிடையாது. திராவிடம் என்றால் என்னவென்றே இபிஎஸ்க்கு தெரியாது எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி தாக்கு. அறிவு இருப்பவர்கள் அறிவு திருவிழா நடத்துவார்கள். அறிவு என்ற வார்த்தையை கேட்டாலே தாவேகவினருக்கு அலர்ஜி. அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவா என விமர்சித்த விஜய்க்கு துணை முதலமைச்சர் உதயநிதி மறைமுக குட்டு. யாரை கேட்டு நடத்துனீங்க? எதுக்காக நடத்துனீங்க? அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான். அது அறிவு திருவிழாவில் அவங்கள விமர்சித்து பேசிட்டோன்னு கோபம் வேற. எப்படி போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ, அதனால அறிவுங்கிற வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு அதிர்ச்சி. திமுகவை விட அதிமுக காலத்தில் தொழில் வளர்ச்சி அதிகம் என்று நிரூபித்தால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய தயார். எடப்பாடி பழனிசாமிக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சவால். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருக்கும்போது எவ்வளவு முதலீடு வந்தது? திமுகவை விட தொழிற்துறையில் வளர்ச்சி பெற்றதுன்னு அவர் சொன்னா நான் இன்னைக்கே சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறேன். அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஆண்ட ஆட்சி காலத்தில் நிறைய தொழிற்சாலைகள் நிறைய முதலீடு வந்தால் அவர் ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறாரா? விஜயுடன் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். விஜய் முதலில் களத்திற்கு வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வுகள் டிசம்பர் 10ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறும். 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி தொடங்கும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. கரூரில் நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்கள் வீடுகளுக்கு நேரில் சென்று சிபிஐ அதிகாரிகள் 2வது நாளாக விசாரணை. காயமடைந்தோரிடம் சம்பவத்தன்று நடந்ததை குறித்து கேட்டறிந்ததாக தகவல். மதுரை தபால் தந்தி நகரில் வாரச்சந்தை அமைக்க அனுமதி மறுத்ததை கண்டித்து வியாபாரிகள் டிராக்டருக்கு அடியில் படுத்து போராட்டம். மாற்று இடம் என கூறி துர்நாற்றம் மிகுந்த பகுதியை ஒதுக்கீடு செய்வதாக வியாபாரிகள் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி கோவையில் வரும் 19ஆம் தேதி போக்குவரத்து மாற்றம். நண்பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை வாகன போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிப்பு. பிரதமர் மோடி வருகையை ஒட்டி கோவை சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பு. நாளை காலை 6 மணி முதல் 19ஆம் தேதி மாலை 6 மணி வரை டெர்மினல் முன்பகுதி மற்றும் வை ஜங்ஷன் பகுதிகளில் வாகன நிறுத்தத்திற்கு தடை. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை வரலாறு காணாத வகையில் உயர்வு. ஒரு முட்டையின் விலை 6 ரூபாயாக நிர்ணயம் செய்து தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவிப்பு.
பராமரிப்பு பணிகள் காரணமாக உதகை பைகாரா நீர்வீழ்ச்சி இன்று முதல் மூடல். மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகள் வர வேண்டாம் என நீலகிரி மாவட்ட வனத்துறை வேண்டுகோள். கோயம்பேடு மார்க்கெட்டில் வெங்காய மூட்டை திருட்டு. சிசிடிவி காட்சி அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை. தோஹாவில் கத்தார் அமீருடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. இருதரப்பு உறவு, மத்திய கிழக்கு விவகாரம் தொடர்பாக முக்கிய ஆலோசனை. சபரிமலை கோவிலில் துவாரபாலகர் சிலைகளின் கவசங்களில் உள்ள தங்கம் திருடப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு. சபரிமலையில் சிறப்பு விசாரணை குழு அறிவியல் ரீதியாக ஆய்வு. வெனிசுலா மீது படையெடுக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாக தகவல். கரீபியன் கடற்பகுதியில் போர்க்கப்பல்கள், போர் விமானங்களை குவித்து வருவதால் பதற்றமான சூழல். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அதிர்ச்சி தோல்வி. 124 ரன்கள் என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய போதும் மலமளவன விக்கெட்டுகளை பறிகொடுத்து சொதப்பல். இலங்கைக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 3-0 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தல். ரைசிங் ஸ்டார் ஆசிய கோப்பை T20 போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி. இந்தியாவை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. (2026) கால்பந்து உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்கிறார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. 6வது முறையாக உலகக்கோப்பை போட்டியில் விளையாடும் முதல் வீரர் என வரலாறு படைக்கப் போகிறார்.